அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிற்றிலக்கியங்கள். அதை வச்சு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அது என்னங்கிறத இன்னொரு காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்த்துங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிற்றிலக்கியங்களில் எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள். அதுதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குற்றால குறவஞ்சி. இதோட நூற்குறிப்பு என்னன்னா, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. குறவர் குல பெண்ணொருத்தி காதல் வயப்பட்ட பெண்ணொருத்திக்கு ஆடிப்பாடி குறி சொல்லும் முறையில் பாட்டுடை தலைவனாக புகழும் முறையில் இவ்விலக்கியம் அமையும். அவள் குறி சொல்ல தொடங்கும் முன் தன் குலதெய்வத்தை வழங்குவாள், மலைவளம் கூறுவாள், குலப்பெருமை கூறுவாள். பின்னர் காதல் வயப்பட்ட அப்பெண்ணின் கை பார்த்து குறி சொல்லி பரிசில் பெற்று தன் இருப்பிடம் மீள்வாள். இத்தகைய இலக்கணத்துக்குட்பட்டு பாடப்பெறுவது குறவஞ்சி இலக்கியம். குறவஞ்சி இலக்கியங்கள் பல உள்ளன. அக்குறவஞ்சிகளுள் சிறந்ததாக கூறப்படுவது திருக்குற்றால குறவஞ்சி. அது திருக்குற்றாலநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. நம் பாடப்பகுதி திருக்கூட மலைவாழ் குறத்தி திருக்கூட மலையின் வளம் கூறுவதாக அமைந்துள்ளது. அது 96 வகை சிற்றிலக்கியங்கள் தான் குறவஞ்சி. அந்த குறவஞ்சிலேயே சிறந்த நூலாக கருதப்படுறது எதுனா திருக்குற்றால குறவஞ்சி. அதுதான் இது இந்த நூலோட பாட்டுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலனார். அவரை பாட்டுடைய தலைவரை வச்சு தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இந்த இலக்கியம் பாடியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு: திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். இவர் திருக்குற்றாலத்திற்கு பக்கத்துள்ள மேலகரம் எனும் ஊரில் பிறந்தவர். இவர் திருக்குற்றால தல புராணம், திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. அடுத்த என்ன நூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி நூற்குறிப்பு: ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பரணி என்பது பெயர். இது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணி. கலிங்க மன்னன் அனந்தவர்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான். அவ்வெற்றியை பாராட்டி எழுந்த இந்நூல் தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது. இந்நூலில் 599 தாளிசைகள் உள்ளன. அது 599 தாளிசைகள் இருக்குது. செயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர் இந்நூலை தென்தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்துள்ளார். ஆசிரியர் குறிப்பு: கலிங்கத்து பரணியை இயற்றியவர் செயங்கொண்டார். இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி எனும் ஊரினர். முதல் குலோத்துங்க சோழனின் அரசவை புலவராக திகழ்ந்தவர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாதர் புலவர் பாராட்டியுள்ளார். இசையாயிரம், உலாமடல் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இவரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா முத்தல்லாயிரம். இந்த நூலை பற்றி தான் நம்ம இதுகள் பார்க்க போகிறோம். நூல் குறிப்பு என்னன்னா, மூவேந்தர்களை பற்றிய 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தல்லாயிரம். ஆயினும் இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு எனும் நூல் வாயிலாக 108 வெண்பாக்களும் பழைய உரை நூல்களில் மேற்கொள்ளாக 22 வெண்பாக்களும் கிடைத்துள்ளன. மூவேந்தர்களின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகளை இப்பாடல்கள் விளக்குகின்றன. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக முத்தல்லாயிரம் திகழ்கிறது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடு தூது. இதோட நூற்குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 96 வகை சிற்றிலக்கியங்களில் தூதும் ஒன்று. கலிவெண்பாவில் உயர்த்துணை பொருளையோ அக்திணை பொருளையோ தூது பொருளாக பாடுவது தூது இலக்கியமாகும். காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் தூது. இதனை இயற்றியவர் பெயர் அறியவில்லை. தூது தமிழ் மொழியை தூது விடுவதாக பொருளமைந்தது. தமிழ் விடு இலக்கியத்தில் சிறப்பான தூது இலக்கியம் தமிழ் விடு தூதாகும். தலைவி மனித கதலலை தமிழ் மொழி நூல்களுள் விரலி விடு தூது சிறந்ததாகும். தமிழின் பெருமையை தமிழ் விடு தூது. அதாவது தூது நூல்களில் சிறந்த நூலாக இருக்கிறது தமிழ் விடு தூது. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று கூறுவது ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சத்து எதிரொலியாக ஒலிக்க காணலாம். தமிழின் மேன்மையை தமிழ் விடு தூது அழகாகவும் பெருமையாகவும் எடுத்து கூறுகிறது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியென முத்தமிழே புத்திக்குள் உள்ள படந்தேனே உன்னோடு வந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் என்று தமிழ் விடு தூது கூறுகிறது. அடுத்தது நந்தி கலம்பகம்.
நந்தி கலம்பகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்குறிப்பு. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற கலம்பகம். அதனால் நந்தி கலம்பகம் என பெயர் பெற்றது. இந்நூல் இயற்றப்பட்ட காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. கலம்பக நூல்களில் இதுவே முதல் நூல். இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நமக்கு பாடமாக வந்துள்ள இப்பாடல் நந்தி கலம்பகத்தில் தனி பாடலாக அமைந்துள்ளது. இது தலைவி கூற்றாக உள்ளது. கலம்பக இலக்கணம். கலம்பகம் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பல வகை பொருட்களை பற்றிய பல வகை பாடல்களை கலந்து இயற்றப்பெறும் நூல் கலம்பகம். களம் பகம். களம் 12, பகம் பாதி. 12 + 6 18. 18 உறுப்புகளை கொண்டதனால் அது புறவகுப்பு. அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, புறம், காலம், மாதங்கி, களி, செம்பிரதம் கலம்பகம் எனும் பெயர் வந்தது. கலம்பகம் இதெல்லாம் கலம்பக உறுப்புகள். விக்கிரம சோழன் உலா, அதாவது விக்கிரம சோழனை பற்றிய உலா நூல். உலா என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இறைவன், மன்னன், மக்களுள் சேர்ந்தோர் முதலியவரின் சிறப்புகளை எடுத்து கூறும் நோக்கிலேயே இவ்வகை சிற்றிலக்கியங்கள் எழுதப்பெற்றன. உலா என்பதற்கு ஊர்வலம் வருதல் என்பது பொருள். பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வரும்போது தெரிவை, பேரிளம்பன் எனும் 7 வகை மகளிரும் வர அவனை பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை கண்டு காதல் கொள்வதாய் பாடுவது உலா. முதல் குலோத்துங்க சோழனுடைய 4வது மகள் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தது விக்கிரம சோழன். அவருடைய தாய் மதுராந்தகி. இவர் ஆட்சி செய்தார். இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். இயற்பெயர், அவருடைய இயற்பெ பெயர் என்ன அப்படின்னா கவி சக்கரவர்த்தி. சிறப்பு பெயர் வந்து கவி சக்கரவர்த்தி. இவருடைய சிறப்பு பெயர், மன்னருடைய சிறப்பு பெயர் அப்படின்னா விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராசராசன் ஆகிய மன்னர்களின் அவையிலும் 3 செல்வாக்கோடு விளங்கியவர். மூவர் உலா, தக்கை அகபரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். இதெல்லாம் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லு. பல் என்பது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அடங்க செய்யப்படும் உழவினையும் குறிக்கும். ஆகவே பல்லு உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்தது. பல்லு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. சேரி மொழியால் செவிதனில் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றின் புலனென மொழி புலனுணர்ந்தாரோ என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியர் குறிப்பிடும் 8 வகை பிரிவுகளில் ஒன்றான புலன் எனும் இலக்கிய வகை பல்லு வகை இலக்கியத்திற்கு பொருந்தும் என்பர். திருநெல்வேலிக்கு சிறிது வடக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல். அங்குள்ள இறைவனாகிய அழகர் மீது பாடப்பட்டது முக்கூடர் பல்லாகும். சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் இலட்சியங்கள் கொண்ட நூலாக முக்கூடர் பல்லு தெரிகிறது. சிந்தும் விருத்தமும் பரவி வர இது பாடப்பெறும். இந்நூலை இயற்றியவர் இன்னார் என அறியப்படவில்லை. இந்நூல் இயற்றிய காலத்தை 17ஆம் நூற்றாண்டு என்பர். இந்த நூலை இயற்றினவர் யாருன்னு சரியாக தெரியலை. ஆனால் இந்த இயற்றப்பட்ட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காவடி சிந்து. காவடி சிந்துனா சித்து என்பது பா இலக்கண இனங்களுள் ஒன்று. காவடி எடுத்து செல்லும் பெயர் பெற்றுள்ளது. அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடப்பெற்ற சிந்து பாட்டு. ஆதலால் காவடி சிந்து என்றும். இராமாயண திருப்புகழ் காவடி சிந்து. மயிலம் சிவசுப்பிரமணிய செந்தமிழ் சிந்து. திருப்போரூர் முருகன் காவடி சிந்து என காவடி சிந்துகள் பல உள்ளன. அவற்றுள் நம் பாடப்பகுதி சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து ஆகும். இது கழுகுமலை முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றதாகும். காவடி சிந்து பாடல்களுக்கு முதன்மையானது இந்த காவடி சிந்தே ஆகும். ஆசிரியர் குறிப்பு. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சென்னிக்குளம் எனும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சென்னிக்குளத்தில் பிறந்தார். 1861 பிறந்திருக்காரு. மலை கவிராஜன் என்று புகழப்படுகிறார். இவர் திரையந்தாதி, சங்கரன் கோவில், திருப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, சீட்டுக்கவி முதலான பல சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கார். அடுத்து திருவேங்கட தந்தாதி. சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அந்தாதி. அதாவது அந்தம் என்ற சொல்லுக்கு இறுதி என்று பொருள், ஆதி என்ற சொல்லுக்கு முதல் என்று பொருள். ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலின் முதலாவதாக வரும்படி
அமைத்து பாடுவது அந்தாதி எனப்படும். இப்போ ஒரு சொல்ல ஒரு பாட்டை முடிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த சொல்லோட இறுதியை முதலாக வச்சு அடுத்த ஒரு பாடலை ஏற்றுறது. திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை வேண்டி பாடப்பெற்ற அந்தாதி நூல். ஆதலால் இதனை திருவேங்கடத்து அந்தாதி என்று கூறுவர். இந்நூலை பாடியவர் பிள்ளை பெருமாளையங்கார். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இவர் அழகிய மணவாளதாசர் என்றும் அழைக்கப்பட்டார். தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்யகண்டி என்ற பெயராலும் இவரை அழைத்தனர். இவர் இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை அஷ்டபிரபந்தம் என கூறுவர். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்ற வடமொழி இந்நூல்களின் உயர்வை புலப்படுத்தும். இவர்தம் பாடல்கள் செல்நோக்கும், பொருள் நோக்கும், தொடை நோக்கும், நடை நோக்கும் கொண்டு ஒளிர்கின்றன. கிபி 1623 முதல் 1651 வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஓர் அலுவலராய் அமர்ந்து வாழ்க்கை நடத்தி வந்த இவர் பின்னர் இறை தொண்டில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நூல் குறிப்பு 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்பெறுவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடலென 100 பாடல்களால் பாட்டுடை தலைவரின் செயற்கரை செயல்களை செய்து எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ். இருவகைப்படும். 10 பருவங்களில் காப்பு, செங்கீரை, தாள், இஃது ஆண்பால் பிள்ளைத்தமிழ். பெண்பால் பிள்ளைத்தமிழ் சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகிய 7 பருவங்களுக்கும் இருபால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானவை. அதாவது காப்பு, செங்கீரை, தாள் இது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி உள்ளிட்ட 7 பருவங்கள் 2 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வரும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வரும். புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என பெயர் பெற்றது. அவர் மீது பாடப்பட்டமையால் இது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எனப்படுகிறது. ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். பெற்றோர் பார்த்தீங்கன்னா சண்முகசிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மை. வேறு ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம். இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலவல்லி மாலை, நீதி நேர்வெழுக்கம் முதலிய நூல்களை ஏற்றிருக்காரு. சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துத்தானி ஆகிய மொழிகளிலும் புலமை மிக்கவர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளார். இறப்பு காசியில் இறைவனது திருவடி அடைந்தார். காலம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து பெத்தலேகம் குறைஞ்சி. பெயர் காரணம் பெத்தலேகம் எனும் ஊரில் பிறந்த இயேசுநாதரின் மேல் பாடப்பட்ட நூல் ஆதலால் இந்நூல் பெத்தலேகம் குறவஞ்சி என பெயர் பெற்றது. தமிழில் வழங்கும் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் குறவஞ்சி என்பது ஒன்றாகும். இது குறம், குறத்திப்பாட்டு, குறவஞ்சி, நாடகம் என வழங்கப்படும். நாடகத்துக்கு ஏற்ப இந்நூலில் இசைப்பாடல்கள் பயின்று வரும். நூல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவன் உலா வரும் பொழுது பாட்டுடை தலைவி அத்தலைவனை கண்டு விருப்பம் கொள்வார். அவ்விருப்பம் நிறைவேறுமா என ஐயம் கொண்ட தலைவி வருந்தும் பொழுது அங்கு வந்த குறவஞ்சி தலைவியின் கை பார்த்து அவள் விரும்பும் தலைவனே அவளுக்கு கணவனாய் வருவான் என கூறி தலைவியை மகிழ்விப்பாள். ஆடியும் பாடியும் குறிக்கூறி தன்னை மகிழ்வித்த குறவஞ்சிக்கு தன்னை தேடி வரும் தன் கணவனுடன் தன் இருப்பிடம் சென்று தலைவி பரிசளித்து பாராட்டுவாள். பின்னர் குறவஞ்சி செல்வாள். இது குறவஞ்சி இலக்கியத்திற்குரிய இலக்கணமாகும். பல வகை பாவும் பாவினங்களும் அமைத்து சிந்து, கீர்த்தனை, கன்னிகள் முதலான இசைப்பாடல்களும் விரைவு வருமாறு ஆக்கப்பெறுவது குறவஞ்சியாகும். இது ஒரு நாடக இலக்கியமாகும். நூலின் பெருமை உலாவரும் மன்னர் இயேசுவும் தலைவி மோகினி ராச்சியோன் மகளும் குறவஞ்சியாய் விசுவாசமும், குறிக்கூறுதலாய் தீர்க்க தரிசனமும், சிங்கனாய் குருவும், நூவனாய் உபதேசியும், பறவைகளாய் மக்களும், பிடிக்க பயன்படும் வலையாய் இறைவாக்கும் என்கிற நற்செய்தியும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்நூல் முற்றுருவகமாய் திகழ்வது தனிச்சிறப்பாகும். நூலாசிரியர் வரலாறு, பெயர், பெற்றோர், காலம். எழுதிய பிற நூல்கள் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். பெற்றோர் பெயர் தேவசகாயம் ஞானப்பூ அம்மையார். காலம் 18ஆம் நூற்றாண்டு. எழுதிய பிற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தச்சன், ஞான உலா, ஆரணாதிந்தம், பல்வேறு கீர்த்தனைகள்.
இவர் தஞ்சை மதபோதகராய் விளங்கிய சுவார்ட்ஸ் பாதிரியாரின் மாணாக்கருள் ஒருவர். இவர் இறையியல், வானியல், உடலியல், சமூகவியல் என பலதுறை கல்விகளை பயின்று அவற்றில் வல்லவராய் விளங்கினார். மன்னரின் நண்பர். ஓர் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் அவரின் நெருங்கிய நண்பர். இவர் 25ஆம் வகையிலே பெத்துலகம் குறவஞ்சியை பாடி புகழ்பெற்றுள்ளார். அழகர் கிள்ளை விடு தூது. பெயர் காரணம். தலைவன் ஒருவன் பால் காதல் கொண்ட தலைவி ஒருத்தி தன் காதலை தலைவனுக்கு உரைத்து அவன் மாலையை பெற்று வருமாறு தூது அனுப்புவதாக பாடுவது தூது இலக்கியமாகும். இஃது அழகர் கோடை திருவிழாவில் பவனி வர கண்டு மையல் கொண்டு வருந்திய தலைவி ஒருத்தி தான் வளர்த்த கிளியை அவர் பால் தூது விடுவதாக பாடப்பட்டமையால் இது அழகர் கிள்ளை விடு தூது என பெயர் பெற்றது. கிள்ளை கிளி. இந்நூல் காப்பு வெண்பா ஒன்றனையும் 239 கன்னிகளையும் கொண்டுள்ளது. தூதின் இலக்கணம். தூது தமிழில் வழங்கும் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தலைவி தலைவன்பால் தூது விடுப்பதாக பாடுவது வழக்கம். தெய்வத்திடம் மானிடப்பெண் காதல் கொண்டு தூது விடுப்பதாகவும் தெய்வத்தோடொப்பம் மதிக்கத்தக்க மானிடன்பால் மானிடப்பெண் தூது விடுப்பதாகவும் இச்சிறு நூல் இருவகையாக அமைந்துள்ளது. கிளி, அன்னம், குயில், மயில், மான், வண்டு, நெஞ்சம், மேகம் முதலியவற்றை தூது விடுப்பதாய் வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் இந்நூல் பாடப்படுவது வழக்கம். பாடும் முறை. தொண்டு. பாட்டுடை தலைவனின் பண்பும் நலங்களையும் கொண்டு தூது நூல் பாடும் ஆசிரியர் தம்மையே தலைவியாய் பாவித்து பெருமையும் பலவாறு புகழ்ந்து பாடுவது மரபாகும். இங்ஙனம் சைவப்பற்றும் தமிழ்பற்றும் வாய்ந்தவராக பாட்டுடை தலைவனாகிய அழகரின் இந்நூலாசிரியர் பாட மாண்பினை எடுத்துரைப்பது இவரது சமய வேறுபாடு கருதாத உள்ளத்திற்கு சான்றாய் அமைகிறது. ஆசிரியர் வரலாறு. பலப்பட்டறை சொக்கநாத பிள்ளை. பெயர். தந்தையார் பெயர் சொக்கலிங்கம் பிள்ளை. காலம் 1680 முதல் 1746 வரை. எங்கே வாழ்ந்திருக்கார் அப்படின்னா தென்மதுரை. இவர் முன்னோர் பலப்பட்டறை கணக்கு எனக்கும் பணியை செய்து வந்தமையால் அது இவர் முன் அடைமொழியாய் அமைந்துள்ளது. இவர் பாடல்கள் யாவும் எளிமையும் இனிமையும் வாய்ந்தவை, உரிப்பொருளும் அமைந்தவை. இவர் பாடிய உட்பொருளும் வெளிப்பொருளும் தனிப்பாடல்கள் பல தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ளன. இவர் மும்மணி கோவை, யமக வந்தாதி, தேவையுலா, தென்றல் விடுதூது, வளமடல் என பல நூல்களை இயற்றியுள்ளார். ராசராச சோழன். உலா என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பாட்டுடை தலைவன் உலா வருதலை சிறப்பித்து பாடுதலின் இப்பெயர் பெற்றது. உலா என்பதற்கு பவனி வரல் என்பது பொருள். தலைவன் வீதியில் உலாவர அவனை பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் எனும் 7 வகை பருவமழை மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுவது உலா எனும் சிற்றிலக்கியமாகும். இது கலிவெண்பாவால் இயற்றப்படும் இவ்விலக்கியம் உலாப்புறம் எனவும் வழங்கப்படும். பாட்டுடை தலைவனின் சிறப்பு. நீராடல், ஒப்பனை செய்தல், பரிவாரங்கள் புடைசூழ தன் ஊர்தியில் ஏதி உலா வருதல் ஆகியவற்றை உலாவின் முன்னிலை எனவும் உலா வரும் தலைவனைக் கண்டு காதல் கொண்ட 7 பருவ மகளிர் தனித்தனியாக கூறுவன உலாவின் பின்னிலை எனவும் கூறுவர். 7 பருவ பெண்களின் வயது முறையை பின்வருமாறு கூறுவர். பேதை 5 முதல் 7, பெதும்பை 8, 13, மங்கை 12, 13, மடந்தை 14, 19, அறிவை 20, 25, தெரிவை 26, 32, பேரிளம்பெண் 33, 40. இங்கு பாடமாக இடம்பெறுவது ராசராச சோழனுலா. ராசராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், கவிச்சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்படும் 2ஆம் ராசராசன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர். அம்மூவரை பற்றியும் இவர் பாடிய 3 உலாக்களும் மூவர் உலா எனப்படுகிறது. தக்கை அகபரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் முதலியன இவருடைய இயற்பெயர். ஓட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர். இவர் இயற்றிய வேறு நூல்கள். கூத்தர் என்பது இவருடைய பெயர். அதாவது ஓட்டம் என்பது இவருடைய ஓட்டம் என்று பந்தயத்தை வைத்து பாடுவதில் வல்லவர். கூத்தர் என்பது அதாவது கூத்தர் என்பது இயற்பெயர். எப்படின்னா ஓட்டம்ங்கிறது பந்தய பெயர், கூத்தர் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். அந்த ஓட்டத்தை வச்சு இவரது காலம் 12ஆம் நூற்றாண்டு ஆகும். இவர் ஓட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால ஒரு ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. கூத்தர் அப்படிங்கிறது இயற்பெயர். அதாவது ஒட்டம்ங்கிறது பந்தயம் வைத்து பாடுறது. பந்தயம் வைத்து பாடுறதுல இவர் புகழ்பெற்று விளங்கினதுனால ஒட்டக்கூத்தர்னு அழைக்கப்படுகிறார். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா
கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.